نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال نبينا صلى الله عليه وسلم صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நேரில்லா நன்கொடையுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வுடைய திருப்பெயரை போற்றியவனாகவும் புகழ்ந்தவனாகவும் எனது ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்களின் மீதும் அவர்களின் வழி முறைகளை தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்களின் மீதும் சகாபிய பெண்மணிகளின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா தினத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாறு என்கின்ற பிரார்த்தனையோடு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இந்த உலகத்தில் வாழ்ந்து வளம் வந்து கொண்டிருக்கிற நாம் நாளை என்ற கேள்வியுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நாளை என்றால் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனிக்கிழமை, அந்த நாளை வருகிற எதிர்காலத்திலே நாளை என்ற கேள்வி நம்மளிடத்திலே கேட்கப்பட்டால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பதிலை சொல்வார்கள். நல்ல ஒரு தொழில் தொடங்கணும், தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர் அடுத்த லெவலுக்கு போக வேண்டும், வீடு கட்டணும், பிள்ளைக்குட்டியை படிக்க வைக்கணும் என்று இந்த உலகத்தை சார்ந்து எதிர்கால திட்டத்தை பிறரிடத்திலே கையேந்தாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை, வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை ஒவ்வொருவரும் எதிர்பார்ப்பார்கள். இதெல்லாம் தவறு என்று சொல்லப்படவில்லை, மார்க்கம் அங்கீகரிக்கத்தான் செய்கிறது. ஆனால் நாளை என்ற இந்த வார்த்தை நம்மிடத்திலே சொல்லப்பட்டால் இந்த உலகத்திலே பயணிக்கக்கூடிய நாளைத்தான் நாம் சொல்கிறோமே தவிர நாளை மரணத்திற்கு பிறகு என்ன, இது ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும். இந்த உலகத்தினுடைய நாளை, எதிர்காலத்தை, ஃபியூச்சரை கருத்தில் கொண்டும் பயணிக்க வேண்டும். இஸ்லாம் அதையெல்லாம் தடை செய்து விட்டு ஒட்டுமொத்தமாக உலகத்திலே மறுமையே கதி என்று கிடக்க சொல்லவில்லை. எந்த கொள்கை கோட்பாடு வேண்டுமானாலும் சொல்லலாம், இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. ஆனால் நம்மளிடத்தை நாளை என்ற அந்த கேள்வி வந்தவுடனே இந்த உலகத்தை சுற்றி இருக்கக்கூடிய நாளை தான் பதிலாக வருகிறதே தவிர நாளை மரணத்திற்கு பிறகு மன்னரையில் என்ன, நாளை மன்னரை கடந்து மறுமையிலே என்ன, அந்த மறுமையை கடந்து நம்முடைய எதிர்கால வாழ்க்கை என்ன என்பதை எல்லாம் சற்றும் இந்த உலகத்திலே சிந்தித்து வாழ நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்திலே இறைவன் கொடுத்த அருள் கொடைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அருள் கொடை என்றால் வெறுமனே செல்வம் உச்சத்திலே இருந்தால் மட்டும் அருள் கொடை அல்ல. நாம் அருள் கொடை என்றால் உடனடியாக நம்முடைய உள்ளத்திலே எண்ணத்திலே தோன்றுவது செல்வத்திலே உச்சத்திலே இருக்க வேண்டும். அதுவல்ல, அது மட்டுமல்ல அருள் கொடை.
வினாடி வரைக்கும் இப்படி அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து வரக்கூடிய அனைத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் நாளை என்ற கேள்வியிலே நாம் நம்முடைய பதில் வேறு விதமாக மாறிவிடுகிறது. நாளை என்ன இருக்கிறது என்று கேட்டால் திருமலை குர்ஆனுடைய நெறியிலும் சொல்லப்படுகிறது, நாளை உங்களுக்கு விசாரணை இருக்கிறது. இக்கதர வலிநாசி ஹிசாபுகும் வஹும் ஃபீ கஃபலத்தும் முகரிடும். மனிதர்களுக்கு அவர்களுடைய விசாரணை நெருங்கிவிட்டது, அவர்களோ புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். புரியுதுங்களா? இப்ப புறக்கணித்து எப்படி இருக்கிறது என்று புரிகிறதா? திருமலை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது, உங்களுக்கு, நமக்கு, அனைவருக்கும், மனித குலத்திற்கு விசாரணை நெருங்கிவிட்டது. அவர்களோ அதை புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் புறக்கணிப்பு எங்கே இருக்கிறது? நம்மளுடைய எண்ணத்திலே இருக்கிறது. நாளை என்ற கேள்வி, இந்த உலகத்துடைய எதிர்காலத்தை பற்றி பேசக்கூடிய நாம் நாளை என்ற கேள்வி மறுமையை நோக்கி பேசப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அப்ப இந்த வசனத்தோடு இந்த செய்தியை ஒத்து பாருங்கள். நாம் புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதை? மறுமையினுடைய விசாரணை புறக்கணித்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி இந்த உலகத்துடைய வாழ்க்கையினுடைய அனைத்து செய்திகளும், அனைத்து பொருளாதாரமும், அனைத்து படைப்புகளும், பெற்றெடுத்த பிள்ளைகளும் நம்மளுடைய அங்கமாக இருக்கிறதோ, அதே போல நாளை மறுமையினுடைய அந்த இறக்கும் அங்கமாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. படைத்த ரப்பல் ஆலமீன் எதிர்பார்க்கிறார். அதற்குத்தான் அல்லாஹ் சொல்லுகிறார், உங்களுடைய விசாரணை நெருங்கிவிட்டது. நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்காதீர்கள், நாளை நாம் மரணத்திற்கு பிறகு, என்னுடைய பிள்ளைகள் மரணத்திற்கு பிறகு, என்னுடைய பேர பிள்ளைகள் மரணத்திற்கு பிறகு, ஏதோ ஒரு நாள் நடக்கக்கூடிய அந்த விசாரணைக்கு இன்று ஏன் நாம் பயப்பட வேண்டும்? அல்லாஹ் நாளினால் என்றும் நடக்கும் என்று நம்முடைய உள்ளத்திலே பதியப்பட்டிருக்க வேண்டும். இந்த உலகத்தே தேவையான விசாரணைக்கு தேவையான அனைத்தையும் நாம் செய்யத்தானே செய்கிறோம். ஒரு தொழில் செய்கிறார், உதாரணத்துக்கு பாருங்க, ஒரே ஒரு செய்தி, ஒருவர் தொழில் செய்கிறார். இன்றைக்கு தொழிலுடைய சட்டத்திட்டங்கள் ஆயிரக்கணக்கான சட்டத்திட்டங்களோடு விதிவிலக்கோடு இன்னைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவர் தொழில் தொடங்குகிறார், உடனடியாக என்ன செய்கிறார்? ஜிஎஸ்டி எடுக்கணும், டிடிஎஸ் கட்டணும், வருடத்துக்கு ஒரு முறை ஐடி ஃபைல் பண்ணணும். இதெல்லாம் செய்கிறோம். ஏன்? உடனடியாக நாளை நம்மிடத்தில் விசாரணை வருகிறதா? தொழில் தொடங்கிய நாளை அடுத்த மறுநாள் விசாரணை வருகிறதா? என்றைக்காவது ஒரு நாள் வரலாம். அதற்குண்டான தயாரிப்புகளை ஆடிட்டிங் செய்கிறோம், கணக்கு சரிபார்த்தல் செய்கிறோம். கொடுத்த பில் எவ்வளவு, வந்த பில் எவ்வளவு, நம்மளுடைய லாபம் அவ்வளவு, எல்லாத்தையும் ஆடிட்டிங் சரி செய்து ஜிஎஸ்டி கட்டி, டிடிஎஸ் கட்டி, அனைத்து ஃபைல்களையும் சரிபார்த்து வைக்கிறோம். தேர்ந்தெடுத்து விசாரணைக்கு வரலாம். இதெல்லாம் தெரிந்திருக்கிறது. அதற்குண்டான முன்னேற்பாடுகளும் இந்த உலகத்தில் இருக்கிறது. வெறுமனே யாரும் கண்மூடித்தனமாக தொழில் செய்யவில்லை. உலகத்துடைய சட்டத்திட்டங்கள், டாக்ஸ் எல்லாத்தையும் பயன்படுறோம். ஏன் கேள்வி கேட்பா?
இந்த புத்தகம் என்னுடைய ஒரு செய்தியை கூட விட்டு வைக்கவில்லை, அனைத்தையும் பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு பாகத்தை கூட விட்டு வைக்கவில்லை. இந்த புத்தகம் என்னுடைய கருத்திலே கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டாமா? அல்லது இந்த நாளை சந்திப்பதற்கு முன்னால் நான் அழிந்து மண்ணோடு மண்ணாக போயிருக்க கூடாதா? ஏன் இந்த நாளை சந்தித்தேன் என்று மனிதன் இரவு நேரத்திலே புத்தகம் வாங்கப்பட்ட பாகத்தோடு வளைத்த மனிதன் நாளை மறுமையிலே மறுசர் மைதானத்திலே விசாரணையினுடைய நாளே புலம்புவார். யார் புலம்புவார்? இந்த உலகத்திலே மறுமையினுடைய விசாரணை ஒரு பொருட்டாக அலட்சியமாக காலங்களை கழித்தவர், இந்த உலகத்தில் மட்டுமே நினைத்து மூழ்கியவர், இறைச்சிந்தனை இல்லாமல் வாழ்ந்து மரணித்தவர், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை எல்லாம் அனுபவித்து விட்டு அல்லாஹ்வை புறக்கணித்தவர். எப்படி புலம்புவார்? நான் அழிந்திருக்க கூடாது, ஏன் இந்த நாளை சந்தித்தேன்? யாரும் அந்த நாளை சந்திக்காமல் இந்த உலகத்தோடு அழிந்து தூசாக மண்ணாக மாறி போய்விட முடியாது. இதற்கு ஒரு உதாரணத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். இந்த அன்னைக்கு மனித புலம்புவானே, நான் ஒண்ணுமில்லாம இருக்க கூடாதா? நான் ஏன் இந்த நாளில் மீண்டும் எழுப்பப்பட்டேன் என்று அவன் கதறுவானே, அதற்குரிய ஒரு செய்தியை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நபிகளாருடைய காலத்துக்கு முன்னால் நபிகளார் இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். எனக்கு முன்னால் ஒரு காலத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருடைய இறுதி நாளிலே மரணம் நெருங்கிருச்சு. அந்த மரணத்துடைய இறுதி நெருக்கத்திலே தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே அவர் பகிர்கிறார், சொல்லுகிறார், நாளைக்கு நான் இறந்துருவேன். நான் இறந்து விட்டால் நீங்க என்ன இன்னும் பண்ணவும் தெரியுமா? மண்ணில் அடக்கம் பண்ணிடாதீங்க. என்னை எரித்து சாம்பலாக வரைக்கும் என்னை எரித்து என்னுடைய எலும்புகள் கூட இல்லாத அளவுக்கு எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை காற்றில் அப்படி பரவி விட்டுருங்க. ஒட்டுக்கா கூட வச்சாங்க, காற்றுல அப்படியே பரப்பி விட்டுருங்க. ஒண்ணும் யாரையும் கிடைக்கூடாது. அந்த தோல்வியை சொல்லுகிறார், நான் மரணித்து விட்டால் என்னை எரித்து சாம்பலாக்கி என்னை காற்றிலே கலைத்து விடுங்கள். இப்படி ஒரு வசியத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்கிறார். அதே போல நடக்கிறது. அந்த மனிதர் இறைவனுடைய விசாரணைக்கு முன்னால் எழுப்பப்படுகிறார். அல்லாஹ்விடம் இருந்து கேள்வி வருகிறது, எதற்காக நீங்கள் இப்படி செய்தீர்கள்? அதற்கு அந்த செல்வந்தர் மனிதர் சொன்னார், நான் இறக்கும் வரைக்கும் எந்த நல்லதையும் செய்யல. என் வாழ்க்கை எனக்கு தெரியும், என் வாழ்க்கை எனக்கு தெரியும், எந்த நல்லதையும் செய்யல. அதனால் இறைவன் முன்னால் நிற்கக்கூடிய அந்த விசாரணைக்கு நரகத்திற்கு நான் பயந்தேன் என்று சொல்கிறார். இறந்து விட்டார்கள், தூக்கி அடக்கம் பண்ணாதான் எழுப்பிடுவாங்க. அவருடைய சிந்தனை பாருங்க, அப்படி அடக்கம் பண்ணாதான் எழுப்பப்படுவோம் என்று அதை எரித்து சாம்பலாக்க சொன்னேன் என்று செய்தியை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு சொல்லுகிறார். நீங்க அதற்கு பிறகுதான் வசனங்கள்லாம் வருகிறது. மண்ணோடு மண்ணாக நீங்கள் மக்கி போனாலும் அல்லாஹ் எழுப்பியே தீருவார். அப்ப நம்மளுடைய சிந்தனை பாருங்கள், நமக்கு அந்த சிந்தனை கூட இல்லையே. ஆனால் மறுமையிலே குழம்புவான், இந்த நாளை சந்திக்காமல் இருந்திருக்க கூடாதா? என்னுடைய கை சேரவே என்னுடைய செல்வங்கள் என்னை காப்பாற்றவில்லை, என்னுடைய இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் என்னை காப்பாற்றவில்லை என்று மனிதன் அந்த நாளிலே புலம்பிக் கொண்டிருப்பான். திருமலை குர்ஆனுடைய விசாரணை குறித்து திருமலை குர்ஆனுடைய நெறிகளும் பல்வேறு இடங்களிலே சொல்லப்படுகிறது. இந்த உலகத்திலே நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பை கொடுத்து அனைவரும் விசாரிக்கப்படுவீர்கள். அனைவரும் அதிகமாக கேள்விப்பட்ட செய்திகள். ஒரு ஆண் விசாரிக்கப்படுவான், ஒரு மனைவி ஒரு பெண்
விசாரிக்கப்படுவாள், ஒரு ஆட்சியாளர் விசாரிக்கப்படுவான், ஒரு தொழிலாளி எஜமானுடைய பொருளாதாரத்திற்காக விசாரிக்கப்படுவார். அனைவரும் பொறுப்பாளிகள், அனைவரும் அவர்களுடைய பொறுப்புகள் குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுகிறீர்கள். இந்த உலகத்திலே எப்படி நடந்தீர்கள்? இந்த உலகத்திலே எப்படி நடந்தோம் என்று குறித்து நீங்களும் நானும் ஒவ்வொரு மனிதனும் ஏன் திருமலை குர்ஆன் சொல்லுகிறது? அனுப்பப்பட்டவர்களையும் விசாரிப்போம், உங்களுக்கு அனுப்பிய தூதர்களையும் விசாரிப்போம். ஒரு ஆள் பாக்கி இல்ல, அனுப்பப்பட்ட தூதர்களையும் விசாரிப்போம், அவங்க அனுப்பப்பட்ட நம் அனைவரையும் விசாரிப்போம் என்று திருமலை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. தூதர்கள் கூட விதிவிலக்கு இல்லை என்றால் நாம் ஏமாற்றோம். அனைவரும் விசாரிக்கப்படுவோம். மனுஷர் மைதானத்திலே நம்முடைய அந்த விசாரணைய பதில்கள் எப்படி இருக்கும்? திருமலை குர்ஆனை எடுத்து பாருங்கள். இந்த உலகத்திலே ஒரு விசாரணைக்கு எப்படி வேண்டுமானாலும் பொய் சொல்லலாம், எப்படி வேண்டுமானாலும் சமாளிக்கலாம். ஆனால் மறுமையிலே முடியுமா? உங்களுடைய செவி, பார்வை, உள்ளம் ஆகிய அனைத்தும் விசாரிக்கப்படும். உங்களுடைய வாயிலுக்கு முத்திரையிடப்படும். உங்களுடைய தோள்கள் உங்களுக்கு எதிராக, உங்களுடைய கைகள் உங்களுக்கு எதிராக, உங்களுடைய கால்கள் உங்களுக்கு எதிராக சாட்சியம் அளிக்கும். நம்ம இந்த உலகத்தில் எப்படி வேண்டாலும் பயணித்து விடலாம், எதை வேண்டுமானாலும் பார்க்கலாம், எதை வேண்டுமானாலும் கேட்கலாம், எதை வேண்டுமானாலும் நினைக்கலாம். ஆனால் அனைத்தும் நமக்கு எதிராக சாட்சியம் அளிக்கும். உடல் உறுப்புகள் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய விசாரணையின் போது நம்முடைய கைகள் செய்த அந்த தீமை நமக்கு எதிராக சாட்சியம் அளிக்கும். இதோ இந்த கை தவறானதை செய்ய வைத்தது. உதாரணத்துக்கு பாருங்கள், பீடிசி மதுபானம் அருந்தக்கூடியவர்கள் முஸ்லிம்களில் ரொம்ப குறைவுதான் இருக்கிறார்கள். இன்றைக்கு நாளடைவில் அதிகரித்துக் கொண்டிருப்பதாக ஒரு செய்தி வருகிறது. அதிலும் இந்த புகை பிடித்தல் என்பது இன்றைக்கு இதெல்லாம் ஜாதி, மதம், முஸ்லீம், மூமின் யாரும் பார்க்கல. இன்றைக்கு பெருவாரியான முஸ்லீம்களிடத்தில் இந்த பீடி சிகரெட் குடிக்கக்கூடிய பழக்கம் அதிகமாக இருக்கிறது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இது ஒரு மேட்டா, தொழுக போறோம், ஜும்மா தொழுகிறோம், தர்மம் பண்றோம், நோக்கு வைக்கிறோம், இது ஒரு மேட்டா என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கை நாளைக்கு உங்களுக்கு எதிராக சாட்சியம் அளிக்கும் பொழுது என்ன செய்வோம்? என் கைதான் கத்தி எடுக்க என்னுடைய கை இரண்டாக துண்டாக வெட்டுவதற்கு நமக்கு உரிமை இருக்கிறதா? என்னுடைய கண் நோண்டுவதற்கு உரிமை இருக்கிறதா? நமக்கு உரிமை இல்லை. என்னுடைய உயிர் மாய்த்துக் கொள்வதற்கு எனக்கு உரிமை இருக்கிறதா? உரிமையை தற்கொலை செய்து கொண்டால் நிரந்தர நரகம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள். நம்மை நாமே அழித்துக் கொள்ளக்கூடாது, நம்மளுடைய உறுப்புகளை நாமே அழித்துக் கொள்ளக்கூடாது. இஸ்லாம் தடை செய்கிறது. ஏன்? உங்களை நீங்களே அழித்து கொள்ளாதீர்கள், அழித்துக் கொள்ளாதீர்கள். இதற்கு இஸ்லாம் தடை செய்கிறது. ஏன்? உடல் உறுப்புகள் நமக்கு சொந்தமில்லை, இறைவனுக்கு சொந்தம். இறைவனுக்கு சொந்தமான உறுப்புகளை இன்னைக்கு பீடி சிகரெட் குடிக்கிறோம், இது ஒரு பெரிய மேட்டரா? ரொம்ப சர்வ சாதாரணமாக போய்விட்டது, ஒரு விஷயமே இல்லை என்கிற அளவிற்கு அறிவியல் ரீதியாக சொல்லப்படக்கூடிய பல்வேறு விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த சிகரெட் பாக்ஸிலே போடுவான், எல்லாத்தையும் பார்த்துட்டு தூர தூக்கி வீசிட்டு சிகரெட் பிடிக்கக்கூடியவராக எத்தனை பேர் இருக்கிறோம்? நாளைக்கு அந்த கை உங்களுக்கு எதிராக சாட்சியம் அளிக்கும். தீமையை நோக்கி இந்த கை பயணித்தது, தீமையை நோக்கி இந்த பார்வை பயணித்தது, தீவிரமான செய்திகளையே இந்த செவி கேட்டது, தீமையை நோக்கிய இந்த காதல் பயணித்தது, உடல் உறுப்புகள் அழிக்கப்பட்டது என்று அனைத்து மனிதனுக்கு எதிராக சாட்சியம் அளிக்கும். அவன் அப்படியே திகைத்து போய் நின்று விடுவான். இது எதிர்பார்க்கல இல்ல, நமக்கு யாராவது சாட்சி சொல்லுவாங்களா நின்று இருக்கக்கூடிய நேரத்தில் இதை எதிர்பார்க்கல. நம்மளுடைய உறுப்புகள் நமக்கு எதிராக சாட்சியம் அளிக்கும். நினைச்சு பாருங்க, மனுஷர்கள் இருக்கிறோம், விசாரணையுடைய விடுமுறை என்று கொண்டிருக்கிறோம்.
வருகிறது. எனக்கு யாராவது பரிந்துரை செய்ய மாட்டார்களா? யாராவது உதவி செய்ய வரமாட்டார்களா? என்னுடைய தூதர் வரமாட்டாரா? அக்கம் பக்கத்தார் வரமாட்டாரா? யாராவது சொந்த பந்தம் வராதா என்பவர்கள் வரமாட்டார்களா? எனக்கு யாராவது உதவி செய்ய மாட்டார்களா? நரகத்திலே இருந்து காப்பாற்றுவதற்கு எங்கேயாவது வழி இருக்கிறதா என்று மனிதன் தன்னுடைய சிந்தனை அழைந்து கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய உறுப்புகள் அவனுக்கு எதிராக சாட்சியம் அளித்தால் நிலைமை என்ன? என்னுடைய உறுப்புகளே என்னை காட்டி கொடுத்து விட்டதே என்று அவனுடைய நிலைமை யோசித்து பாருங்கள். ஒவ்வொருவருடைய நிலைமை. நாளை நாம் மரணித்து விட்டால் மனுஷனுடைய நம்மளுடைய நிலைமை. நம்மளுடைய உடல் உறுப்புகள் தம்மடிச்சோம், தண்ணி அடிச்சோம், ஆபாசத்தை பார்த்தோம், ஆபாசத்தை கேட்டோம், எல்லாம் நமக்கு எதிராக சாட்சியம் அளிக்கும். என்ன பண்ணுவோம்? ஒண்ணும் பண்ண முடியாது. மறுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? பொய் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? சமாளிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? ஒன்றுமே இல்லையே. முடிந்தது கதை, அவ்வளவுதான். நாளை என்ற கேள்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நாளை என்ன மறுமை இருக்கிறது என்ற சிந்தனையோடு வாழ்ந்து பாருங்கள். தவறு செய்யாத மனிதன் உலகத்திலே யாருமே இல்லை. குள்ளுமணி ஆதமே யுவதிக்கும் பிள்ளைகள் வண்ணதார். ஆதமுடைய மகன் இரவிலும் பகலிலும் தவறு செய்யக்கூடியவனாகத்தான் இருக்கிறார். அதற்காக தவறே செய்து கொண்டு தவறே வர்ணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை அல்லாஹ் இந்த உலகத்திலே ஏற்படுத்தவில்லை. பகதீனாரும் நஜிதை நாம் 2 வழிகளை உங்களுக்கு ஏற்படுத்தவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறார். நன்மை தீமை ஆகிய 2 வழிகளை ஏற்படுத்தவில்லையா? தீமை இருக்கிறது. ஒரு கட்டத்திலே வயலின் திசை திரும்பி விட வேண்டும். ஒரு கட்டத்தில் அறியாமல் செய்வோம், அந்த இடத்திலே பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டும். திருமலை குரான் சொல்கிறது, உங்களுடைய அருள் கொடைகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். ஒண்ணு பாக்கி இல்லை. கணக்கு வழக்குகள் முடிக்காமல் நீங்கள் நரகத்தையோ சுவனத்தையோ அடைய முடியாது. அந்த விசாரணையிலே வெறுத்துருவோம். அந்த விசாரணையை வெறுத்து நரகத்துக்கு போயலாமோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்துடைய செயல்பாடுகள் அமைந்திருந்தால் சிரித்து பாருங்க. முடிஞ்சது கதை. யார் வருவா? யார் காப்பாற்ற வருவார்? நண்பர்களா? உறவினர்களா? பெற்றெடுத்த பிள்ளையா? அல்லது தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையா? அதையெல்லாம் கிடையாது. யாருக்கும் யாரும் உதவ மாட்டார்கள். அவர்களே அவர்களுக்கு எதிராக மாறும் பொழுது உதவுவதற்கு யார் இருக்கிறார்? சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு விஷயம் சும்மா வெறுமனே தீமைகள் மட்டுமல்ல, நீங்கள் செய்யாத நன்மைகள் குறித்தும் விசாரிக்கப்படுவீர்கள். சரியான ஒரு திருமலை குரானை எடுத்து பாருங்கள். தொழுகையிலே குரான் ஓதப்படும் பொழுது நீங்கள் செவிமடுங்கள், விசாரிக்கப்படுவீர்கள். அந்த வசனத்தை பாருங்க. தொழுகையில நீங்கள் தொழுகையினால் குரான் ஓதப்பட்டால் செவிமடுங்கள், விசாரிக்கப்படுவீர்கள். செவிமடுங்கள், அருள் செய்யப்படுவீர்கள். செவிமடுங்க, கேளுங்க. அதை கேட்க நாம் புறக்கணித்து விட்டால் விசாரிக்கப்படுவோம். நல்ல முறையா கேளுங்க, அருள் செய்யப்படுவீர்கள். அல்லாஹ்வுடைய அருள் நாளை சுவனத்திலே கொண்டு போய் சேர்க்காதா? சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய அருள் நாளை சுவனத்திலே கொண்டு போய் சேர்க்காதா? அப்ப அந்த விசாரணைக்கு பயந்தவர்களா இந்த உலகத்திலே வாழ்கிறோமா? தொழுகையிலே அலட்சியம். எத்தனை பேர் நம்மளுடைய வாழ்க்கையிலே சரியான முறையிலே தொழுகிறோம்? 5 நேரம் தொழுகக்கூடிய இடத்திலே சில நேரம் தொழுகைகள் குறைபாடு, ஜும்மா தொழக்கூடிய இடத்திலே 5 நேரம் தொழுகை குறைபாடு. எத்தனை விஷயங்களிலே குறைபாடு 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 குறைபாடுகளே வாழ்க்கையாக இருந்தால் நாளை எப்படி வெற்றி பெற முடியும்? விசாரணை எதிர்கொள்ள நாம் தயாரா? நம்மை நாமே கேள்வி கேட்டு பாருங்க. நாளை நாம் விசாரணைக்கு தயாரா? நான் தயாரா? இன்று வரைத்தான் நான் தயாரா? என்னுடைய கேள்வி இருக்குதா? 35 மார்க் எடுத்து பாஸ் ஆகிடுவேன் சொல்ல முடியுமா? நன்மைகளை எண்ணுவோம். எதை செஞ்சா
தொழுதுமா தர்மம் செஞ்சோமா, அதை பண்ணோமா, இதை பண்ணோமா, இதை பயானுக்கு போனோமா, அதை கேட்டோமா, இதை பண்ண, இதெல்லாம் விரல் விட்டு எண்ணுவோம். தீமைகளை பட்டியல் போடுங்க. உட்காந்து நோட் பேட்ல எழுதி முடிய எண்ணத்திலிருந்து, உள்ளத்திலிருந்து, கால் செஞ்சதிலிருந்து, கை செஞ்சதிலிருந்து, பார்வை செஞ்சதிலிருந்து ஒவ்வொன்றையும் எழுத முடியுமா? நன்மைகளை எண்ணுகிறோம், தீமைகளை பட்டியல் போட முடியவில்லை. அப்ப ஒரே ஒரு பதில் நம்ம இடத்துல இருக்கிறது, விசாரணைக்கு தயாராகவில்லை என்ற செய்திதான் நம்ம இடத்துல இறுதியாக மிஞ்சிருக்கு. எச்சரிக்கை செய்கிறதா? எத்தனை அறிவுரைகள் சொல்லுகிறது? நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள், எச்சரிக்கை செய்யப்படுகிறது. நீங்கள் திருந்திக் கொள்ளுங்கள், வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளுங்கள். ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் அறிவுரை சொல்லப்படுகிறது. ஏன் விசாரிக்கப்படுவீர்கள்? விசாரணைக்கு பிறகு நமக்கு சுவனமா நரகமா என்ற செய்தி இருக்கிறார். இன்றைய நிலையிலே நரகத்தின் விளிம்பிலே இருக்கிறோம். விசாரணை மன்றத்திலே நாம் கேள்விக்கு பதில் சொல்ல தயாரா என்று சிந்தித்து பார்த்தால் நம்மளுடைய நிலைமை நரகத்தின் விளிம்பிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய வெயிலுடைய தாக்கத்தை தாங்க முடியவில்லை. 35, 36 தாங்க முடியல, 37 தாங்க முடியல, 38 தாங்க முடியல, 40 வந்து அவ்வளவுதான் முடிந்தது என்கிற நிலைமையிலே இருக்கக்கூடிய நாம் அந்த வேர்வையில மூழ்கி கொண்டிருப்போம். இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் நாளை என்ற கேள்வியோடு வாழ்கிறோம். நாளை விசாரணை இருக்கிறது, நாளை விசாரணை இருக்கிறது, நாளை விசாரணை இருக்கிறது என்ற செய்தியோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என் குடும்பத்தாரையும் இரவன் ஆக்கி அனுப்புவானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய முதல் உரையினை நிறைவு செய்கிறேன். வாயிரத்தாவான அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. விசாரணை குறித்து திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சொல்லுகிறார்கள். என்பது விசாரணை விசாரணை என்று சொல்லப்படுகிறது என்று பயமுறுத்துவதற்காக சொல்லப்படும். இந்த உலகத்துல சொல்லலாம் பயமுறுத்துவா, ஐடி ரெய்டு வருது பயமுறுத்துவார்கள். அதுபோல பயமுறுத்தல் சொல்லல திருமறை குர்ஆனுடைய சொல். இன்னும் விசாரணை விசாரணை என்று சொல்லுகிறார்களே என்றால் சொல்லப்படுகிற செய்தி அனைத்தும் உண்மை. நாளை நாம் விசாரிக்கப்படுவோம். அதற்குண்டான வாழ்க்கை இன்றைய தினத்தை இதுவரைக்கும் விட்டுருங்க. இதான் இஸ்லாமுடைய எந்த கொள்கையும் சொல்லல பாருங்க. இதுவரைக்குமா விட்டு போய் தொலைவு மனிதன் இப்படித்தான் படைச்ச விட்டு. ஏன் ரசூலுல்லாஹ் 40 வயசுல அந்த சத்தியத்தை ஹக்கை எடுத்து சொல்லுகிறார்கள். அதற்கு முன்னால் மக்கள் எப்படி இருந்தார்கள்? பழைய காலத்துடைய கேள்விகள் தோண்டி எடுக்கப்படுகிறதா? மதுபானத்தை குடுவையாக குடித்தார்கள். மதுவை நிறுத்தும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா சரக்கையும் கொண்டு வந்து கீழே ஊத்துறாங்க. மதீனாவிலே அந்த தெரு ஆறு போல ஓடினாங்க. எப்படி வச்சுக்கிறாங்க? சாப்பாட்டுக்கு நம்ம தண்ணி குடிப்போம், அவங்க மதுதான் குடிப்பாங்க போல, அந்த அளவுக்கு இருந்திருக்கிறது. ஏன் பழசு போறது பிடிங்க, பாஸ் இஸ் பாஸ். இதுவரைக்கும் நடந்ததை அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்டு முடித்துக் கொண்டால் எதிர்வரக்கூடிய அடுத்த வினாடியில் நாளை விசாரணை இருக்கிறது என்ற பயத்தோடு வாழ்ந்தால் நிச்சயமாக இறைவன் பழைய கணக்குகளை தன்னுடைய கருணையின் அடிப்படையிலே அதை துடைப்பதற்கு தள்ளுபடி செய்வதற்கு இறைவன் போதுமானவனாக இருக்கிறான். அது அவனுடைய புறத்திலே இருக்கிறது. இந்த உலகத்திலே முயற்சி செய்வது நம்மளுடைய புறத்திலே இருக்கிறது. ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ்வுக்காக நாம் செய்யணும். நாளை வறுமையிலே விசாரணை இருக்கிறது என்பதற்காக செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அசர் நேர தொழுகையிலே ஒரு வானவர் இறங்குவார். தொழுது கொண்டிருப்பார்கள். இந்த செய்தி இறைவனிடத்திலே சொல்லப்படும். அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுது முடித்து அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்கள். சுவனத்தை கேட்கிறார்கள் என்று நாம் இந்த உலகத்திலே தொழுகை முடிந்து கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனை இறைவனிடத்திலே வானவர்கள் கொண்டு செல்வார்கள். தொழுதாங்க, என்னப்பா பண்றாங்க? தொழுதாங்க. அதுக்கு பிறகு இறைவனிடத்தில்
பரிசாக கேட்கிறார்கள். அவர்கள் நரகத்தை பார்த்திருக்கிறார்களா? இல்லை. சுவனத்தை பார்த்திருக்கிறார்களா? இல்லை. ஆனால் அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். சிந்தித்து பாருங்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். ஒரு நாளைக்கு 2 வானவர்கள் இந்த ஒரு பூமிக்கு இறங்குவாங்க. 2 வானவர்களும் இந்த பூமியிலே இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்வார். ஒரு பிரார்த்தனை, யாரெல்லாம் அந்த நாளிலே தர்மம் செய்தார்களோ அவர்களுக்கு ஆதரவாக ஒரு வானவர் பிரார்த்தனை செய்வார். யாரெல்லாம் இவர்கள் தர்மம் செய்தார், அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய பொருளாதாரத்தை இறைத்தார், இவருக்கு நீ அருளை அதிகப்படுத்துவாயா. இன்னொரு வானவர் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வார். இவர் தர்மம் செய்யவில்லை, கஞ்சத்தனமாக தன்னுடைய பணத்தை காசை முடித்துக் கொண்டார், ஆகவே இவருக்கு அந்த அருள் பலத்தை குறைப்பாயாக, நாசமாக்குவாயாக என்று வானவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். சிந்தித்துப் பாருங்கள். வானவர்கள் வருகிறார்கள், தொழுகையை பார்க்கிறார்கள். வானவர்கள் வருகிறார்கள், தர்மத்தை பார்க்கிறார்கள். இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்ட பொருளாதாரம், இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்ட உடல் உறுப்புகள் சுஜூதிலே இருக்க வேண்டும், இறைவனை சார்ந்திருக்க வேண்டும். இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்ட பொருளாதாரம் அல்லாஹ்வுடைய பாதையிலே இருக்க வேண்டும். அது இருந்தால் நமக்கு ஆதரவாக பிரார்த்தனை செய்வார்கள். இது தொடர்ந்தால் விசாரணையிலிருந்து தப்பிக்கலாம் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொண்டவர்களாக, தெரிந்து கொண்டவர்களாக இன்றைய ஜும்மாவை நிறைவு செய்கிறேன். வாயிரதாவான அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.